नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वलक़द वस्सैनल लज़ीना ऊतुल किताब मिन क़ब्लिकुम व इय्याकुम अनित्तक़ुल्लाह व अन तकफ़ुरू फ़इन्न लिल्लाहि मा फ़िस समावाति व मा फ़िल अर्ज़ व काना अल्लाहु गनिय्यन हमीदा. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுடையவும் உள்ளத்தை எல்லா சந்தர்ப்பத்திலையும் உற்று நோக்கிறார். உள்ளத்துல தூய்மை இருக்கும் காலமெல்லாம் அவனின் மூலமாக நடக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு ஒரு பொறுமதி இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய நல்லமல்கள் மற்றும் உண்டான உபகாரங்கள், மக்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு சில செயல்பாடுகளை செய்வதற்கு அதற்கு ஈடுபடக்கூடிய பாக்கியங்கள் வழங்கியிருக்கிறான். இந்த நேரங்களில் அவனுடைய உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணத்தை உற்று நோக்கிறான். அதில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு அந்த செயலுக்குள்ள வாழ்கிறான் என்கிறதுல அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் சோதிக்கிறான். ஷைத்தான் அவன் எல்லா விதமான பாக்கியங்களும் கொடுக்கப்பட்டவன் என்றாலும் அவனிடத்தில் சில மோசமான கெட்ட செயல்கள் இருந்துச்சு. அவனுடைய செயல்கள்ல நீயத்து பிழையாக இருந்துச்சு. அவனிடத்தில் பெருமை தற்பெருமை இருந்துச்சு. இதனால அவன் தன்னை மட்டுமே நல்லவனாகவும் தன்னை மட்டுமே சிறந்தவராகவும் கருதினான். ஏனையவர்களுக்கு எந்த விதமான கண்ணியமும் கிடையாது. தான் அல்லாதவர்களுக்கு எந்த சிறப்பும் இல்லை, எந்த அந்தஸ்தும் இல்லை என்கிறது அவனுடைய எண்ண அலைகள்ல மோதிக்கொண்டே இருந்துச்சு. இதனால நாளுக்கு நாள் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அழிவை நோக்கி இழிவின் பக்கம் அவன் போயிட்டு கொண்டே இருந்தான். அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நேரம் வந்தது. முதலாவது அவனுக்கு இழிவு ஏற்பட்டது. அவனுடைய அழிவுக்கும் காரணமாக அது அமைந்தது. இந்த கேவலமும் இந்த அழிவும் தனக்கு ஏற்பட்டதனால அவன் ஆதமுடைய மக்களின் மீது மென்மேலும் பொறாமை கொண்டான். இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு அழிவை ஏற்படுத்தும் பொழுது உள்ளத்துல பெருமையை ஏற்படுத்துவான். அதன் பின்னால பொறாமை அவனுக்கு உண்டாகிவிடும். பெருமை எல்லா விதமான நியாமத்துகளையும் நீக்கிவிடும். நியாமத்துகள் நீங்கியதன் பின்னால பொறாமை பிறக்க ஆரம்பித்துவிடும். எங்களுக்கு தெரியும், பூமியில முத நடந்த பாவங்கள், ஆகாயத்துல முன்னதாக நடந்த பாவங்கள், இவைகள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த பெருமையும் பொறாமையும் தான். அல்லாஹ், ஷைத்தான், மலாய்க்காமார்கள் இவர்களை வைத்து ஒரு விடயத்தை நடாத்தி காட்டினான். அதுல யாரு பெருமை கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கினான். எங்களுக்கு பரிச்சயமான விஷயம்தான் என்றாலும் கூட அதனுடைய அந்த பாரமான விஷயத்தை நாங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறோம். அதனுடைய கொடிய பிரதிபலிப்புகளை நாங்கள் உணராம இருக்கிறோம். வைத் நாளில் மலாய்கத்து இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலாய்க்காமார்களுக்கு சொன்னது, ஆதமுக்கு கொஞ்சம் நீங்கள் சிரம் பணியுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்ற மலாய்க்காமார்கள் எல்லாருமே சஜிதா செய்தார்கள், சிரம் பணிந்தார்கள். இப்லீஸ் மறுத்தான், பெருமை கொண்டான். எப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை நாங்க மறுப்போமோ பெருமை கொண்ட கூட்டத்தில் சேர்ந்துடுவோம். அதன் பின்னால வக்கான மினல் காஃபிரின், முற்றிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிராகரித்தவர்களாக ஆகிடும். அல்லாஹ் உடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய ஒவ்வொருவரும்
பெருமையுடையவர்கள் என்கிறத இந்த ஆயத்தங்களுக்கு சுட்டி காட்டுது. இமாமுல் முத்தக்கபிரீன், பெருமை அடிப்பவர்களுடைய தலைவர் தான் ஷைத்தான். யாரு அந்த வழிகள்ல வாராங்களோ, யாரு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில விடயங்களை வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் பெருமை அடிப்பாங்களோ, ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் பாக்கியங்களை விட்டும் தூரமானவர்கள் என்கிறது இந்த ஆயத்தங்களில் சொல்லி காட்டுது. அல்லாஹ் எங்க எல்லாரையும் இதை போன்ற கெடுதிகள்ல இருந்து பாதுகாக்கணும். கொல் அன கைரும் மின்ஹு, அவன் அல்லாஹ்க்கு சொன்ன பதில் எது? மற்றவனை விட நான் சிறந்தவன், அந்த ஆதமை விட நான் சிறந்தவன். கலக்தனி மின்னார், என்னுடைய மூல பொருள் நெருப்பு. வகலக்தஹு மின் தீன், அவனுடைய ஆதமுடைய மூல பொருள் அது வெறுமனே களிமண். இப்போ மற்றவர்களை இழிவாக கருதுறதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகின்றான். ஆக பெரிய பாவம் தான் மக்களை இழிவாக கருதுறது. இமாம் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுறாங்க, ஒரு நாயை பார்த்தாவது நான் கேவலமான ஒரு படைப்பு என்று என்றதுக்கு பயப்படுகிறேன். ஏனெனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாயை விடவும் உள்ளத்தில் வரக்கூடிய சில உதைப்பின் காரணமாக என்னை கேவலப்படுத்தக்கூடும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் எந்த விடயத்தை கொண்டும் எங்களுக்கு பெருமை அடிக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான அறிவுபூர்ணமான விடயங்களையும் நான் கொடுக்க மாட்டேன். அவர்கள் என்னுடைய அத்தாட்சிகளை விட்டும் தூரமானவர்கள். சஅஸ்ரிஃபு அன் ஆயாத்தி அல்லதீன யதகப்பரூன ஃபில் அர்லி பிகைரில் ஹக். சூரத்துல் ஆராஃபுடைய 146வது ஆயத் சொல்லுது, என்னுடைய அத்தாட்சிகள் படிப்பினைகள் அனைத்தை விட்டும் பூமியில பெருமை அடிக்கக்கூடியவர்களை நான் திருப்பி விடுகிறேன். அதாவது என்னுடைய அத்தாட்சி அவர்களை வந்து அடைய மாட்டாது. என்னுடைய சில அடையாளங்கள், சில எச்சரிக்கைகள், இவைகளின் மூலமாக இவர்கள் படிப்பினை பெற மாட்டார்கள். காரணம் பிகைரில் ஹக், எந்த விதமான அருகதையும் தகுதியும் இல்லாமல் இவர்கள் பூமியிலே பெருமை அடிக்கின்றார்கள். பூமியிலே பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு முதலாவது ஏற்படக்கூடிய ஒரு குருட்டுத்தனம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அத்தாட்சிகளை கொண்டு படிப்பினை பெற முடியாமல் ஆகிவிடுகிறது. அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் நல்ல நிலைமை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலாவது எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தற்பெருமையை நாம் நீக்கிவிட வேண்டும். லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபர் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யாருடைய உள்ளத்துல ஒரு அணுவளவு பெருமை இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். எப்பவும் மனிதன் அவன் பேராவல் கொண்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. என்றாலும் அவனுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிறான். அந்த செயல்பாடுகள் அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாததாக இருக்கிற நேரம் அவன் பெருமை அடிக்கக்கூடிய சந்தர்ப்பம், அவனுக்கு அளிக்கப்பட இருக்கும் நியமத்துகளை கூட அல்லாஹ் நீக்கிவிடுகிறான். சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய அழகு, உங்களுடைய வீடு மற்றும் உண்டான சொத்து செல்வங்கள், இவைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க, இவைகள் பெருமை அல்ல. மாறாக பதருல் ஹக்கி வ கம்துன் நாஸ், நீங்க மக்களை கணக்கெடுக்காம மறுத்து விடுறது, மேலும் அவர்களை இழிவானவர்களாக மதிக்கிறது, உண்மையை மறுக்கிறது, இதுதான் பெருமை என்று சொன்னான். இன்றைக்கு உண்மையை சொல்லும் நேரத்தில் சிலவங்க ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அது அவங்களுடைய செயல்களுக்கும் அவங்களுடைய சில போக்குகளுக்கும் ஒத்து வருவது இல்லை. இதனால இவர்கள் அந்த உண்மையை மறுக்கிறார்கள், அதனை மறைக்கிறார்கள், தன் நிச்சயப்படி நடக்கிறார்கள். இதுதான் பெருமை என்கிறத நபி அவங்க சொன்னதோட யாரு மக்களை இழிவாக கருதுகின்றார்களோ அவர்களும் பெருமை அடிப்பவர்கள். இவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே உண்மையான மூமின்கள் எப்பொழுதும்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு வழிபட்டவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முதல் உரிமை கொடுப்பாங்க. அல்லாஹ் எதுவெல்லாம் ஏவி இருக்கிறானோ அவைகளை முற்கூட்டி செய்வாங்க. யார் அதனை பிற்படுத்துகிறாங்களோ அவங்க பெருமைக்குரியவர்கள். இதனால தான் ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்கல்ல, அவன் பெருமை அடித்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து அத்தாட்சிகளையும் அவனை விட்டும் திருப்பினான். அவனுக்கு கொடுத்திருந்த அனைத்தையும் பறித்தான். அல்லாஹ் தாழ்மையை உடையவர்களுக்கு, அவனுக்காக வேண்டி தாழ்ந்து போகக்கூடியவர்களுக்கு எல்லா நிலைமைகளையும் நலவுகளை ஏற்படுத்துகிறான் என்கிறதனையும் எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இந்த அடிப்படையில தான் இன்றைக்கு நாங்க சூரத்துல் கஸஸ்லையும் கற்றுக்கொள்றதுக்கு இருக்கிறோம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த சில அருட்கொடைகளை ஆயத்துகளின் உடைய ஒரு மேலோட்டத்திலையும் சொல்லிக் கொண்டு வந்தான். பிறகு சில அருட்கொடை கொடுக்கப்பட்டவர்கள் அவங்க பெருமை அடித்ததின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகளை கஸஸுடைய 58வது ஆயத்துல சொல்லி காட்டுகிறான். வகம் அஹ்லக்னா மின் கர்யத்தின், கஸஸுடைய 58வது ஆயத்து தான். வகம் அஹ்லக்னா மின் கர்யத்தின் பத்திரத் மஈஷதஹா ஃபதில்க மசாகினுஹும் லம் துஸ்கன் மின் பாதிஹிம் இல்லா கலீலா வகுன்னா நஹ்னுல் வாரிசீன். கரியத்துகளை, கரியா என்று சொன்னால் கிராமங்கள், கரியத்துன் ஜம்மு கொரா என்று நாங்கள் சொல்வோம். கொரா என்றால் கிராமங்கள், கரியா அதனுடைய ஒருமை. எத்தனையோ கரியத்துகளை நாங்கள் அழித்தோம். அதற்கு காரணம் பத்திரத் மஈஷதஹா, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையுடைய வசதிகளின் காரணமாக மமதை கொண்டார்கள். வாழ்க்கை வசதிகளின் காரணமாக அவர்கள் மமதை கொண்டார்கள், பெருமை அடித்தார்கள். இதனால அவர்களை நாங்கள் அழித்தோம். ஃபதில்க மசாகினுஹும் லம் துஸ்கன் மின் பாதிஹிம் இல்லா கலீலா, அவர்களுடைய அந்த வாசஸ்தலங்கள், அவர்கள் வசிக்கக்கூடிய இடங்கள், இவைகள் அனைத்துமே அவர்களுக்கு பின்னால எந்த விதமான நலவையும் கொடுக்கல. அந்த ஊர்கள்ல இருந்த பல கரியாக்கள், அந்த ஊர்கள்ல இருந்த கிராமங்கள், அதுல மக்கள் வசித்து வந்தார்கள். எப்பொழுது நாங்க அவர்களை அழித்தோமோ, மின் பாதிஹிம் லம் துஸ்கன் மின் பாதிஹிம் இல்லா கலீலா, அவர்கள கொஞ்சம் பேர் சொற்ப நாட்கள் தான் அங்கே வாழ்ந்தார்கள். வகுன்னா நஹ்னுல் வாரிசீன், அதன் பின்னால அவைகளை நாங்கள் அனந்தரமாக கொண்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே கூறுறது. மக்காவாசிகள் எங்களை போல மற்ற மனிதர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையும் கொடுக்க கூடாது, அவங்க எந்த கஷ்டமும் எங்களுக்கு வரக்கூடாது என்றெல்லாம் பயந்து கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை படைத்திருக்கும் பொழுதும், அல்லாஹ் அவர்களுடைய காலிக்காக இருக்கும் பொழுதும் அவங்க மாற்றம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான் என்று கொஞ்சம் கூட அவங்களுக்கு பயம் ஏற்படல. அந்த அக்கிரமம் செஞ்சு கொண்டு எத்தனையோ வாழ்ந்து கொண்டிருந்த சமூகங்களை நாங்க அழிச்சிருக்கிறோம் என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துகளின் ஊடாக சொல்லி காட்டுறான். அந்த மக்காவாசிகளுடைய எண்ணங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சித்தரிக்கிறான். மக்காவாசிகளுக்கு பகைவர்கள் ஏதும் வராம அவங்களுக்கு அபயம் அளிக்கக்கூடிய ஒரு நகரமாக அல்லாஹ் அதனை ஏற்படுத்தி கொடுத்தான். எல்லா விதமான கனி வர்க்கங்களும் அவங்களுக்கு உணவாக கிடைக்குமாறு செஞ்சார். அந்த பாக்கியங்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இவர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சாங்க. கிராமவாசிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ விதமான பாக்கியங்களை கொடுத்திருந்தும் அந்த மக்கா வாசிகள் அவங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பாக்கியத்தின் அருமையை உணர்ந்து பாவமான காரியங்களை செய்யாம விட்டுவிடல, மென்மேலும் அவர்கள் மாற்றம் செஞ்சாங்க. இதனால மக்காவை சார்ந்த எத்தனையோ இடங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் அளித்தோம் என்று இங்க சுட்டி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த இந்த தீன் மார்க்கத்தை
நீங்க ஏற்று நடவுங்க என்றெல்லாம் சொல்லியிருந்தும் கூட இறுதியாக அவர்களுக்கு வேதனை வரும் வரைக்கும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட இல்லை. அல்லாஹ் இடம் தெரியாமல் அவர்களை அழித்தான். பல இடங்கள்ல குர்ஆனில் அல்லாஹ் இடம் தெரியாமல் அவர்களை அழித்த சம்பவங்கள், அழித்த பிரதேசங்களை பற்றியெல்லாம் சொல்லுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சுவது, அவனை பயப்படுறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விடயத்திலையும் அவர்களுக்கு ஒரு மேலான வழிபாடாக ஆக்கி வைத்திருந்தார். இறுதியில அவங்களை அழித்ததன் பின்னால் அவங்களுக்கு கொடுத்த அந்த வளங்கள் செல்வங்களை பற்றி கூறுற நேரம் இந்த ஆயத்தில் அவங்களுடைய வீடுகள் இப்பொழுதும் இருக்கத்தான் செய்து அங்க வழிபோக்கர் கொஞ்ச நேரம் தங்கி செல்றதுக்கு அதனை பாவிக்கிறாங்க. அதுல யாரும் குடியேறதில்லை. அவங்களுடைய சொத்துகளுக்கு நாங்க தான் வாரிசுகளா இருக்கிறோம் என்கிறத இந்த ஆயத்துகளின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்துகிறான். வமா கான ரப்புக முஹ்லிகல் குரா ஹத்தா யபஅஸ ஃபீ உம்மிஹா ரசூலன் யத்லு அலைஹிம் ஆயாத்தினா வமா குன்னா முஹ்லிகில் குரா இல்லா வ அஹ்லுஹா லாலிமூன். அடுத்து 59வது ஆயத்தில் அல்லாஹ் தொடர்கிறான், நபியே, உங்களுடைய ரப்பு எந்த ஊரையும் எந்த ஊர்களையும் அங்க இருக்கக்கூடிய தலைநகரங்களுக்கு எங்கட வசனங்களை ஓதி காண்பிக்கக்கூடிய ஒரு நபிய, ஒரு தூதர, ஒரு ரசூல நாங்க அனுப்புற வரைக்கும் அழிக்கிறது இல்லை. எந்த ஊர்களையும் அங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்ததின் காரணமாகத்தான் நாங்கள் அழித்திருக்கிறோம் என்று இந்த ஆயத் சொல்லுது. ஒமா கான ரப்புக முஹ்லிகல் குரா, எந்த ஒரு கரியத்தையும் எந்த ஒரு கிராமங்களையும் உங்களுடைய ரப்பு அழிக்கிறதில்லை. ஹத்தா யபஅஸ ஃபீ உம்மிஹா ரசூலன், அதனுடைய ஊர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய தலைநகரங்களுக்கு, இங்க உம்மிஹா என்று சொல்றது அங்க இருக்கக்கூடிய தலைநகரங்கள், அவைகளுக்கு ரசூலன் யத்லு அலைஹிம் ஆயாத்தினா, எங்களுடைய ஆயத்துகளை ஓதி காண்பிக்கக்கூடிய ஒரு ரசூலை அனுப்பியே தவிர அந்த தலைநகரங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலை அனுப்புறான். அப்படி அனுப்பி ஆயத்துகளை ஓதி காண்பிக்கிறான். அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள், பெருமை அடிக்கிறார்கள், அல்லாஹ் அழிக்கிறான். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமா குன்னா முஹ்லிகில் குரா, எந்த ஒரு கிராமங்களையும் அல்லாஹ் அழிக்கிறது இல்லை. இல்லா வ அஹ்லுஹா லாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்தே உள்ளிய. அநியாயக்காரர்கள் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வின் மூலமாக தண்டிக்கப்படுவார்கள். அல்லாஹ் எப்படி எங்களுக்கு சில விஷயங்களை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறான் என்றா, உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை, ஒரு ஜோடிய பார்க்கிறது. ஒரு பெண்ணை ஒருத்தர் மணந்தா அந்த பெண்ணுடைய நற்குணத்துக்கு, நன்னடத்தைக்கு, ஒழுங்குகளுக்கு ஏற்றவனாக மாப்பிள்ளை இல்லாட்டி பொறவு திருமண பந்தம் முறிந்து 2 பேரும் விலகிறதுக்கு நேரிடும். அதே போல அல்லாஹ்வுடைய அருட்கொடையும் அவனுக்கு அவன் மக்களுக்கு அளித்திருக்கக்கூடிய பாக்கியமும் தஹீதி உள்ள விடயத்தை தேடும். அதாவது தஹீதி உள்ளவரை தேடும். அந்த பாக்கியத்தை அடைந்தவங்க தஹீதி உள்ளவர்களாக இல்லாம அதனை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பாக்கியம் அவங்களை விட்டும் பிடுங்கி கொள்ளப்படும். எப்படி நான் முன்னுக்கு உதாரணம் சொன்னேனோ, ஒரு தகுதியான ஒரு பெண்ணுக்கு அது போன்ற ஒரு கணவர், அது போன்ற கணவருக்கு அது போன்ற ஒரு மனைவி கிடைத்து அவங்க வாழ்க்கையில ஒழுங்குகளை பேணாம திருமணத்தினுடைய பந்தம் முறிந்துவிடக்கூடிய அளவுக்கு அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்றால், எப்படி அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த அருட்கொடைகளை பாக்கியங்களை பறிக்கிறானோ, அவர்களுக்கு மத்தியில விவாகரத்து ஏற்படுதோ, அதே மாதிரி தகுதி இல்லாதவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நலவுகளை கொடுப்பான். அவர்கள் அதனின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி தன்னை திருத்திக் கொள்ள இல்லண்டா, அதனை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தா
அந்த பாக்கியங்களை அவங்களை விட்டு அல்லாஹ் புடுங்கி கொள்றத மாதிரி எப்படி விவாகரத்து நடக்கிறதோ அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமத்தை பறிக்கிறான். அவர்களுடைய முயற்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணாக்குறான். மாறாக யாரு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்களோ அவங்களுடைய முயற்சி அல்லாஹ் வீணாக்குறது இல்ல. மென்மேலும் அவங்களுக்கு நல்ல நிலைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி அவர்களை ஒளிமயமாக்குறான் என்கிறது தான் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை எங்களுக்கு விளக்கமாக சொல்லுது. தஃசீர்ல இந்த உதாரணத்தை கூறி எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறாங்க. அல்லாஹ் இப்படியாக தான் கொடுத்த அருட்கொடைகள் அதுல ஆகவும் முக்கியமானது தான் மார்க்கம், இஸ்லாம், அல்லாஹ்வுக்கு வழிபடுறது, ரசூலுடைய வாழ்க்கையாக எடுத்து நடக்கிறது. இதன் பிரகாரம் வாழாம தன்னுடைய வாழ்க்கைய தாண்டோதித்தனமாக அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த துனியாவில் கொஞ்சம் காலம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த நிலைமையில அனுபவிக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்துவிட்டு பின்பு அனைத்தையும் பறித்து விடுகிறான். இறுதியில் அவர்கள் ஈமான் இல்லாத நிலைமையில இந்த உலகத்தை விட்டு பெறுகிறாங்க. வமா ஊதீதும் மின் ஷைஇன் 60வது ஆயத் தொடர்கிறது. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வமா ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தித் துன்யா. நீங்க இந்த துனியாவுல எதுவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்களோ அது வெறுமனே இந்த துனியாவுடைய வாழ்க்கையின் பொருட்கள் தான். வஸீனத்துஹா, அதனுடைய அலங்காரம் தான். வமா இந்தல்லாஹி கைரும் வ அபுகா, அல்லாஹ் இடத்துல எது இருக்கின்றதோ அது தான் சிறந்தது என்றும் நிலைத்து நிற்கக்கூடியது. அஃபலா தஅகிலூன், நீங்கள் இதனை உணர மாட்டீர்களா, இதனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இங்கே மத்தாஉன் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவித்திருக்கிறான். மத்தாஉன் என்கிறது அழிந்து போகக்கூடிய அற்ப சுகம். இன்றைக்கு நாங்க மத்தா என்ற வார்த்தையை எல்லா விஷயங்களுக்கும் பாவிக்கின்றோம். இன்பகரமான விடயங்களுக்கும் மத்தா என்ற வார்த்தையை நாங்க பாவிக்கிறோம். அது எப்படியான ஒரு இன்பமாக இருந்தாலும் சரிதான், அழகிய அலங்காரமான கொடுக்கப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் சரிதான், மேலோட்டமான சில விடயங்களாக இருந்தாலும் சரிதான். இந்த மத்தா என்கிறது அழிந்து போகக்கூடிய அற்ப சுகத்துக்கு சொல்லப்படும். வீட்டுள்ள பொருட்கள் மனிதனுடைய உபயோகத்துக்காக இருக்கு, அதனுடைய நீண்ட காலத்துக்கு இருக்கிறதாக நாங்கள் காண்றது இல்லை. வீட்டுடைய பொருட்கள் மனிதன் உபயோகப்படுத்துறதுக்காக வேண்டி இருக்குது. அந்த பொருட்களை நான் கவனிச்சு பார்த்தோம்னா அது நீண்ட காலத்துக்கு இருக்க மாட்டாது. அடிக்கடி அது கெட்டு போகும், திரும்ப உண்டு பண்ணி கொள்ளப்படும். வீட்டில் குடியிருப்பவங்களுடைய வசதிக்கு தக்க அளவு தான் அவைகள் இருக்கும். இந்த உலகத்தினுடைய செல்வம் நிலையாததாக இருப்பதால, நிலையற்றதாக இருக்கிறதுனால அதனை மத்தா அற்ப சுகத்துக்குரிய பொருள் என்று சொல்லப்படுது. இந்த உலக செல்வம் தன்னை அலங்கரித்துக் கொள்ளவும் தனக்கு வசதி செய்து கொள்ளவும் தக்கவாறு சிறிது காலத்துக்கு மட்டும் இருக்கக்கூடியவை. இந்த உலக செல்வங்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்றதுக்கும் தனக்கு வசதி செய்து கொள்றதுக்கும் தக்கவாறு சிறிது காலத்துக்கு மட்டும் தான் இருக்கக்கூடியவை, நிலையற்றவை. ஆனால் அல்லாஹு தஆலாவிடம் இருப்பது நிலையானது, சிரமம் இல்லாமல் கிடைக்கக்கூடியது. அவற்றை அனுபவிப்பதற்காக சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அவை எல்லாமே துக்கம், கவலை போன்றவைகளை உண்டு பண்ணக்கூடியவர்கள் அல்ல. மாறாக துனியாவுடைய பொருட்கள் அது துக்கம், கவலை, பல மாறுதல்களை உண்டு பண்ணக்கூடியது. இங்க வமா இந்தல்லாஹி கைரும் வ அபுகா என்று அல்லாஹ் சொல்றது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல இருக்கக்கூடிய எதன் மூலமாகவும் எந்த சிரமமும் உங்களுக்கு வரமாட்டாது. அது கைர் தான். அது துக்கம், கவலை போன்றவைகளை ஒரு காலமும் உங்களுக்கு கொண்டு வர மாட்டாது. நல்ல அமல்கள்ல நாங்க ஈடுபட்டு பார்ப்போம். உண்மையாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எங்களை அர்ப்பணித்து பார்ப்போம். ரசூலுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து பார்ப்போம். அதுதான் எங்களுக்கு சிறந்தது என்கிறத வமா இந்தல்லாஹி கைருன் வ அபுகா, மேலும் நிரந்தரமானது, நிலையானது என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார்.
நாங்க நிலையில்லாத செல்வத்தை பெரிசாக நம்பி நிரந்தரமான செல்வத்தை கைவிடக்கூடாது. நிரந்தரமான செல்வம் அது ஆகிராவுடையது. இதனை நீங்க உணரக்கூடாதா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை முடிக்கிறான். அஃபலா தஅகிலூன், நாங்க இதை கைவிடுவோம் என்றால் நிச்சயமாக நிரந்தரமான நஷ்டவாளர்களுடைய கூட்டத்தில் ஆகிடுவோம். இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கத்து காஃபிர்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார். இந்த எச்சரிக்கை மக்கத்து காஃபிர்களுக்காக இருந்தாலும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய காஃபிர்களையும் கியாமத்து நாள் வரை தோன்றுகின்ற அனைத்து மனிதர்களையும் குறிக்கிறது என்கிறதை தஃசீர்ல விளங்கப்படுத்துறாங்க. அல்லாஹ் எங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக இந்த ஆயத்தினுடைய தொடர் படியிலே உணர்த்தக்கூடிய விஷயம்தான் அஃபமன் வஅதனாஹு வஅதன் ஹஸனா ஃபஹுவ லாகீஹி கமம் மத்தஅனாஹு மத்தஅல் ஹயாத்தித் துன்யா சும்ம ஹுவ யௌமல் கியாமத்தி மினல் முஹ்தரீன். யாருக்கு அழகான வாக்குறுதியாக நாங்க வாக்குறுதி அளித்து அஃபமன் வஅதனாஹு வஅதன் ஹஸனா, எவருக்கு அழகான வாக்குறுதி நாங்க கொடுத்து ஃபஹுவ லாகீஹி, அதனை அவர்கள் அடைய போகிறார்கள். ஃபஹுவ லாகீஹி, அவர்கள் அதனை அடைய போகிறார்கள். கமம் மத்தனாஹு மத்தால் ஹயாத்தித் துன்யா, யாருக்கு நாங்க அற்பமாக இந்த உலக வாழ்க்கையினுடைய சுகங்களை கொடுத்தோமோ அனுபவிக்க செய்தோமோ அவங்க கியாமத்து நாளில் நரகத்தில் பிரவேசிக்கப்படுவார்கள். அவங்களும் இவங்களும் சமமாக மாட்டார்கள் என்கிறத இந்த ஆயத்தின் மூலமாக விளங்கப்படுத்துகிறான். அதாவது அஃபமன் வஅதனாஹு வஅதன் ஹஸனன் ஃபஹுவ லாகீஹி, நாங்க யாருக்கு அழகான வாக்குறுதிகளை கொடுத்தோமோ அதனை அவர்கள் சந்திக்கிறார்கள், அதனை அடைகிறார்கள். அவர்களும் கமம் மத்தானாஹு மத்தால் ஹயாத்தித் துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கையை நாங்க கொடுத்தோமே அவர்களும் சமமாவார்களா என்றொரு கேள்வியை தான் அல்லாஹ் இங்கே ஒப்பீடு செய்து காட்டுகிறான். சும்ம ஹுவ யௌமல் கியாமத்தி மினல் முஹ்தரீன், பிறகு இந்த துனியாவினுடைய அற்ப சொற்ப பொருட்களை அனுபவித்து அல்லாவை மறந்து அந்த மாறக்கூடிய உலகத்தில் மயங்கி அவர்கள் வருவார்கள். இவர்கள் நாள மறுமையில ஒன்றும் இல்லாமல் தட்டு தடுமா வருவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டு சாலிஹான நற்செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதாக வாக்களித்து இருக்கிறான். இந்த வாக்குறுதிக்கு உரியவர்களாக இருக்கிற விசுவாசிகள் இந்த உலக செல்வத்தை அனுபவித்து மறுமை செல்வத்தை மறந்து நரகில் விழுத்தப்படுகிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உவமையாக எங்களுக்கு சொல்லி காட்டுறான். சொர்க்கவாதிகள் நரவாதிகளை போல இல்ல, ரெண்டு பேரும் சமம் இல்ல என்பது சுட்டி காட்டப்படுது. மன் கானத்தித் துன்யா ஹம்முஹு ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, இதனால துனியா எங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது, துனியா எங்களுடைய கவலையாக இருக்கக்கூடாது. இந்த குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கமாக இந்த ஹதீஸ் சொல்லப்படுது. யாருடைய நோக்கம் கவலை துனியாவாக இருக்குமோ, மேலும் மன்கானத்தி துன்யா ஹிம்மத்துஹு என்றும் வந்திருக்குது. யாருடைய ஹிம்மத் முயற்சிகள் எல்லாமே வெறுமனே துனியாவாக இருக்குமோ ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, அல்லாஹ் அவர்களுடைய இரண்டு கண்களுக்கு முன்னாலேயே வறுமையை ஏற்படுத்துவான். வலம் யத்திஹி மினத் துன்யா இல்லாமா குத்திர லஹு, துனியாவில் அல்லாஹ் எதனை அவர்களுக்கு நிர்ணயித்தானோ அதனை மட்டும் தான் பெற்றுக்கொள்வார்கள். மாறாக வமன் கானத்தில் ஆகிரத்து ஹிம்மத்துஹு அல்லது ஹம்முஹு, ரெண்டு மாதிரியும் ஹதீஸ்ல இபாரத் வந்திருக்கிறது. யாருடைய முழு கவலையின் நோக்கமும் ஆகிராவாக இருக்குமோ ஜஅலல்லாஹுல் கினா ஃபீ கல்பிஹி, அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கினா என்ற செல்வத்தை ஏற்படுத்துவான். வா அத்தத்ஹு துன்யா வஹிய ராகிமா, இந்த துனியா இழிவடைந்து ரொம்ப பணிந்து அவர்களிடத்தில் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சில வழிபட்ட அடியார்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை
புதிதாகவே அனுபவித்துக் கொண்டிருப்பாங்க. அவர்களுக்கு எந்த பலசிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடமாட்டான் என்ற ஒரு கருத்தை இந்த ஹதீஸுக்கு கீழால கூறப்படுகிறது. அதாவது ஷிர்க், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பிற்போற்றது, அவைகளை எந்த விதமான இன்பமும் இல்லாமல் செய்து முடிக்கிறது எல்லாமே பழையது. அப்படி அல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்கள் அவ்வப்பொழுது செய்யும் பொழுது அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புதிதான நிஅமத்துகளை உண்டாக்கி அவருடைய வாழ்க்கையை செழிக்க செய்கிறான் என்கிறதும் இங்கே சொல்லப்படுது. யுத்தா பி அன்அமி அஹ்லி துன்யா மின் அஹ்லி நார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள்ல நரகவாசிகள்ல இருந்து இந்த உலகில் மிகவும் பாக்கியமானவராக இருந்து வாழ்ந்து அங்க வரப்பட்ட ஒரு மனிதனை நெருப்புல போட்டு குளிப்பாட்டுவான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவுல மிகவும் சொத்து செல்வத்தோட அன்பு இன்பங்களோட வாழ்ந்த மனிதனை நரகத்துல போட்டு கியாமத் நாள்ல குளிப்பாட்டுவான். ஃபயுஸ்பிகு ஃபின்னார் சபகத்தன், ஒரு முக்கு அவனை முக்கி எடுப்பான். சும்ம யுகாலு யப்ன ஆதம் ஹல் ரஅய்த கைரன் கத்து, அதன் பின்னால் அவனிடத்துல கேட்கப்படும், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, நீ துனியாவுல எப்பயாவது ஒரு நலவை கண்டிருக்கிறாயா? ஹல் மர்ரத் பிக நஈமுன் கத்து, ஏதாவது ஒரு அருட்கொடை உனக்கு பக்கத்தாலதாவது சென்று இருக்குதா என்று நரகத்தில் ஒரு தடவை முக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை எடுத்து கேட்பான். ஃபயகூல், அவன் சொல்வான், லா வல்லாஹி யா ரப், உண்மையிலே யா ரப், நான் ஒரு காலமும் எந்த ஒரு நியாமத்தையும் கண்டும் இல்லை. அப்படியான ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு அருகாமையால ஒரு நியாமத்துக்கு பக்கத்தால கூட நான் நடந்து போனது கிடையாது, எனக்கு பக்கத்தால கூட போனது கிடையாது என்று சொல்வான். இது நரகத்தில் முங்க வைக்கக்கூடிய ஒரு அந்த மூழ்குதலின் காரணமாக அவன் துனியாவில் கிடைத்த அனைத்து நியாமத்துகளையும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கருதுவான். என்றால் ஆஹிராவுடைய நியாமத்தும் ஆஹிராவுடைய தண்டனையும் எவ்வளவு கடுமையானது என்கிறத நாங்க கொஞ்சம் சிந்திக்கணும். எனவே கடுமையான வேதனையை அவன் அனுபவிப்பது அவனுக்கு கிடைத்திருந்த உலக பாக்கியங்கள் அடியுடன் மறக்க செய்திடும் என்கிறதெல்லாம் இந்த ஹதீஸ்ல இருந்து எங்களுக்கு சொல்லி காட்டுது. பிறகு இந்த உலகத்துல ஜனங்கள் மிகவும் தந்திரமாக இருந்து சொர்க்கத்துல அவர்கள் கொண்டு வரப்பட வேணும் என்று சொல்லி எதிர்பார்ப்பாங்க. சொர்க்க ஆனந்தங்கள்ல அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூழ்க செய்வான். பிறகு அல்லாஹ் எப்படி ஆரம்பத்துல அந்த நரகத்துல முங்க வைத்து சிலரிடத்துல கேட்கக்கூடிய நேரத்துல எந்த விதமான சுகத்தை அனுபவிக்க இல்லை என்று சொல்வார்களோ, அதே மாதிரி அல்லாஹ் ஒருவரை சொர்க்கத்தில் ஒரு தடவை மூழ்க வைத்து எடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், நீ எப்பயாவது ஏதேனும் ஒரு கொடுமையை, ஒரு தீங்கை, வேதனையை கண்டிருக்கிறாயா? உண்ட பக்கத்திலாவது அப்படி நீ கண்டிருக்கிறாயா? அல்லது யாராவது ஒருத்தர் கஷ்டப்படக்கூடிய ஒருத்தர் உனக்கு பக்கத்திலேயாவது சென்றிருக்கிறாரா என்றெல்லாம் கேட்கிற நேரம் அந்த சொர்க்கத்துடைய இன்பம் எந்த அளவுக்கு அவன் சொல்வான், இல்ல யா அல்லாஹ், சத்தியமாக சொல்றேன், ஏண்ட அருகில் கூட கஷ்டப்பட்டவர்கள் யாருமே சென்றதில்லை, கஷ்டத்தை நான் பார்த்ததும் இல்லைன்னு சொல்லுவான். இதனால சொர்க்கத்துடைய ஆனந்தங்கள் முன்னிலையில இந்த உலகத்துக்கு எந்த விதமான நலவும் கிடையாது. இந்த உலகத்துடைய கஷ்டமே இல்லை. இந்த உலகத்துடைய அனைத்து கஷ்டங்களும் அடியுடன் அவன் மறந்து விடுவான். இது நாள மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தடவையின் உடைய அந்த இன்பத்தினால் இவன் சொல்வான் என்றா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நாள மறுமையுடைய இன்பங்களோட ஒப்பிடும் பொழுது எதுவுமே இல்லை. இஸ்லாத்தை தழுவி போதிய அளவுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டவர் வெற்றி பெற்று விட்டார் என்று நபி அவங்க சொல்லிக்கிறான். இஸ்லாம் கிடைக்குது, போதிய அளவுக்கு செல்வம் கிடைக்குது, அவர் வெற்றி பெற்றுட்டார். அதாவது தேவைக்கு தகுந்த அளவு செல்வம் உள்ளவரை தவிர ஒரு நாள் பட்டினியும் ஒரு நாள் உணவும் உள்ளவராக இருப்பவர் எல்லா நிலைமையிலையும் மேன்மையானவர்
என்றும் சொல்லப்படுது. இதனால தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவுடைய அருட்பாக்கியங்கள் அனைத்தையும் முன்னால காட்டியும் கூட, நான் ஒரு நாள் உணவருந்தி ஒரு நாள் பசித்திருக்க விரும்புகிறேன், ஏழைகளோட வாழ விரும்புகிறேன், அவர்களோட மௌத்தாக விரும்புகிறேன், அவர்களோட நாளும் மறுமையில எழும்ப விரும்புகிறேன் என்று இந்த துனியாவுடைய சிறிய தன்மையும் ஆஹ்ராவுடைய பெரும் தன்மையும் நல்ல முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கி இருந்தாங்க. இதனால அல்லாஹ் எங்களுக்கு எதை தந்திக்கிறானோ அதை கொண்டு நாங்க போதுமாக்கி கொள்வோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை போன்ற செல்வந்தர்கள் யாரும் இல்லை என்று நாளும் மறுமையில எங்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியங்களை வைத்து நாங்கள் உணர்ந்து கொள்வோம். எங்களுக்கு தெரியும், ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸ்ஸல்லாஹு தஆலா சிர்ரஹுல் அவங்க அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேசர். அவங்களுடைய வயிற்றுக்குள்ள இருந்து எப்பவும் பசி பசி என்ற ஜூ ஜூ என்ற சத்தம் வந்து கொண்டே இருக்கும். ஹஸரத் அவங்களுக்கு பரிசுத்தமான உடல் பசி பொறுக்க மாட்டாமல் இப்படி இந்த சத்தம் முறைப்பாடு செஞ்சு கொண்டே இருக்கும். பட்டினியாக இருப்பதை அவங்க கைவிடாது அப்படியே அனுஷ்டித்து வந்தாங்க. சில உணவு கவலங்களை அவங்க சில நாட்களுக்கு பின்னால பெற்றுக்கொள்வாங்க. வயௌம யுனாதீஹிம் ஃபயகூலு ஐன ஷுரகாஇ அல்லதீன குன்தும் தஸ்அமூன். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், இன்றைக்கு நீங்க எனக்கு மாறு செஞ்சு துனியாவுல எல்லா விதமான பெருமைகளோடும் அழகு அலங்காரங்களையும் அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்தீங்க, எனக்கு இணை வைப்பவர்கள் நீங்களாக இருந்தீங்க, இன்று நீங்க அந்த இணை வைப்பவர்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பப்பட்டீங்க, அவங்களெல்லாம் எங்கே என்று நாள மறுமையில கேட்பான். அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்றான், வயௌம யுனாதீஹிம், அந்த நாளையிலே மக்களை அல்லாஹ் அழைப்பான். ஃபயகூலு, அழைத்து கூறுவான், ஐன ஷுரகாஇ அல்லதீன குன்தும் தஸ்அமூன், நீங்க எண்ணிக்கொண்டிருந்தீங்களே அந்த எனக்கு இணை வைத்தவர்கள் அவர்கள் தான் உங்களுக்கு எல்லா விதமான நலவுகளையும் ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டு நினைத்து கொண்டிருந்தீங்களே அவர்கள் எங்க என்று சொல்லி கேட்பான். இந்த ஆயத்துல கியாமத்து நாள் இணை வைத்து வணங்கியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைச்சி, எனக்கு இணை வைத்தவர்களை, எனக்கு இணையானவர்கள் என்ன போன்று அவங்களுக்கும் சில விஷயங்களை செய்ய இயலும் என்று சொல்லி நீங்க அவங்கள மதித்து வணங்கி வந்தீங்களே, அந்த தெய்வங்கள் எங்க, அந்த சிலைகள் விக்கிரகங்கள் இணை வைக்கப்பட்ட அனைத்துமே எங்கே இருக்கிறது என்று அல்லாஹ்வுக்கு தெரியாம இல்லை என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை குற்றத்துக்காக நரகத்துக்கு இழுத்து எறிவதற்காக வேண்டி அப்படி அவர்களை இழிவுபடுத்தும் முகமாக கேட்பான். எனவே குஃபுர் என்கிறது, அவைகளின் பக்கம் செல்றது, துனியாவுடைய ஹராமான விஷயங்கள்ல இன்பம் காண்றது எல்லாமே நாள மறுமையில இழிவுகள் என்கிறத நாங்க மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நாள மறுமையில் அவர்களுடைய மனவேதனையை மென்மேலும் அதிகப்படுத்துவதற்காகத்தான் அப்படி கேட்பான். இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறது, இணை வைக்கிறது போன்ற பயங்கரமான இழிவான செயல்கள் எதுவும் கிடையாது என்று எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 63வது ஆயத், காலல் லதீன ஹக்க அலைஹிமுல் கௌலு ரப்பனா ஹாவுலாஇல் லதீன அக்வைனா, யாருக்கு தண்டனை உறுதியாகின்றது அவங்க சொல்லுவாங்க, எங்கள் ரப்பே. காலல் லதீன ஹக்க அலைஹிமுல் கௌலு, யாருக்கு எங்களுடைய கவுல் என்றால் நாங்கள் மாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு தண்டனை அளிப்போம் என்று படைத்தவன் சொல்றதுக்கு தகுதியுடையவன். அந்த படைத்தவன் சொல்றதுக்கு ஏற்ப அவர்களுக்கு அது கடமையாகிடும், அந்த தண்டனை கடமையாகிடும். அந்த நேரம் அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா ஹாஉலாஇல் லதீன அக்வைனா, எங்களுடைய ரப்பே இவங்க தான் எங்களை வழிக்கெடுத்தாங்க. கமா கவைனா அக்வைனாஹும் கமா கவைனா, எங்களை வழிக்கெடுத்தது போல அவர்களை நாங்கள் வழிக்கெடுத்தோம். தபர்ரஅனா இலைக்,
மா கானு யானா யாபுதூன், உன்னிடத்துல நாங்க அவர்களை விட்டு நீங்கிட்டோம், எங்களை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தாங்க என்று அந்த வலிக்கெடுத்தவைகள், அந்த சுரக்காக்கள், எனக்கு இணை வைத்தவர்கள் எங்கே கொண்டு வாங்க என்று சொன்ன நேரத்தில் யாரெல்லாம் இணை வைக்கப்பட்டவர்களாக வணங்கப்படக்கூடியவர்களாக அல்லாஹ்வுக்கு சமமானவர்களாக இந்த மக்களுடைய பார்வைகளில் இருந்தார்களோ அவர்கள் இவர்களை விட்டும் நீங்கி விடுவார்கள். சொல்லுவார்கள், ஹாஉலா இல்லதீன அக்வைனா, இந்த சிலைகளும் இந்த மனிதர்களும் தான் எங்களை வழிகெடுத்தார்கள், நாங்க அவர்களை வழிகெடுத்தோம் என்றெல்லாம் இவர்கள் இங்கே முறைப்பாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிலைகளையும் கூட பேச வைப்பான். அவைகள் சொல்லும், இந்த மனிதர்கள் உனக்கு மாறு செய்தவர்களை விட்டும் நாங்க விலகிக் கொள்கிறோம். இதனால முஸ்ரிக்குகள் இணை வைத்து வணங்கப்படக்கூடியவைகள் எல்லாமே இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வணங்கப்பட்ட மஅபூதுகள் என்கிறதன இங்க சொல்கிறான். எங்களை அவங்க வணங்கி எங்களை அவங்க வழி தவறு செய்தது போல நாங்களும் அவர்களை வழி தவறு செய்தோம், எங்களை அவர்கள் உண்மையாகவே வணங்கல, நாங்க மன இச்சைப்படி அவங்களை ஆக்கினோம், எங்களை வணங்குவதற்கு அவங்க முனைந்தார்கள் என்று அந்த சிலைகள் விக்கிரகங்கள் சொல்லும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோருக்கும் விழிப்புணர்வுகளை தரணும். இந்த உலக வாழ்க்கையில் ஆகவும் சிறந்தது மனிதனுடைய ஈமான் தான். ஈமானுக்கு எதுவெல்லாம் கேடு விளைவிக்குமோ அவைகளை விட்டு நாங்கள் சம்பூர்ணமாக விலக வேண்டும் என்கிற முக்கியமான பாடத்தை இந்த ஆயத்துகள் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. 64வது ஆயத்துல வகீல துஉ ஷுரகாஅக்கும் ஃபதஅவுஹும் ஃபலம் யஸ்தஜீபு லஹும் வரஅவுல் அதாப் லவ் அன்னஹும் கானூ யஹ்ததூன் சொல்லப்படும், நீங்க யாரெல்லாம் இணை வைத்து வணங்கி கொண்டிருந்தீங்களோ அந்த ஷுரகாக்களை அழையுங்கள். ஃபதஅவுஹும், இப்பொழுது அந்த மக்கள் அவர்களை அழைப்பாங்க. ஃபலம் யஸ்தஜீபு லஹும், அந்த இணை வைத்து யாரை வணங்கினாங்களோ அவங்க யாருமே இந்த அழைக்கக்கூடியவர்களுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க. வரவுல் அதாப், வேதனை அவங்க காண்பாங்க. லவ் அன்னஹும் கானு யஹ்ததூன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருந்திருப்பார்களே அனில் இந்த நிலைக்கு ஆளாகி இருக்க மாட்டார்கள். நரகிலுள்ள ஜபானியாக்கள் என்ற மலக்குமார்கள் நரகவாசிகள் உள்ள முஸ்லிம்களிடம் இந்த ஆயத்தில் நாங்க எதை காண்கிறோமோ அவர்களுடைய சொற்படி அவர்கள் தங்களால் இணை வைத்து வணங்கப்பட்டவைகளை பிரார்த்திப்பார்கள். என்றாலும் அவங்களுக்கு சக்தி இல்லாததினால் அவர்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்ற அவங்களால இயலாம போயிடும். தங்களை சுற்றிலும் 4 பக்கங்களும் வேதனை சூழ்ந்திருக்கிறத அவங்க காண்ற நேரம் அந்த முஷ்ரிக்குகள் தங்களை குறித்து சொல்லுவாங்க, வழிகேடர்களாக இல்லாமல் நேர்வழியை அடைந்தவர்களாக நீங்க இருந்திருக்க வேண்டாமா என்று அவர்களிடத்துல பதில் கொடுப்பாங்க. அந்த மலக்குகளே இப்படி கூறுவாங்க என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. வயௌம யுனாதீஹிம் ஃபயகூலு மாதா அஜப்துமுல் முர்சலூன் என்னும் அவங்க அந்த கியாமத்து நாள் அன்று அவர்களை அழைத்து முஸ்லிம்களுக்கு நீங்கள் பதில் என்ன சொல்ல போறீங்க என்றும் கூறுங்கள், அந்த என்ன சொல்ல போறீங்க என்று கேளுங்கள் என்றெல்லாம் நாங்க அனுப்பிய ரசூல்மார்கள் நபிமார்கள் உங்களை சன்மார்க்கத்தின் பால் அழைச்ச நேரம் அவங்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்தீங்களா அல்லது அவங்களுடைய அழைப்புக்கு நீங்கள் மறுமொழி என்ன சொன்னீர்கள் என்றதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாளில் கேட்பான். ஃபஅமியத் அலைஹிமுல் அம்பாஉ யௌமஇதின் ஃபஹும் லா யதஸாஅலூன், அந்த நாள்ல தப்பித்துக் கொள்றதுக்கு அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே மறைந்து போகும். அவர்கள் ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டாங்க. ஃபஅமியத் அலைஹிமுல் அன்பாஉ, அன்பா அதாவது செய்திகள் எல்லாமே அவர்களுக்கு மறைந்துவிடும். யௌமஇதின் அந்த நாளில் ஃபஹும் லா யதஸாஅலூன், அவங்க எது ஒன்றும் கேட்டுக்கொள்ளவும் மாட்டாங்க, ஒருவருக்கொருவர் கலந்தாலோசிக்கவும் மாட்டாங்க. ஃபஅம்மா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன் ஃபஅஸா யகூன மினல் முஃப்லிஹீன், யாரெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்வார்களோ
அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்களாக ஆகி விடுவார்கள், அவர்களே வெற்றி பெற்றவர்களாக ஆகிடுவதற்கு போதும் என்று இங்க அல்லாஹ் சொல்கிறான். ஒரு தர ஹஸரத் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க குளியல் அறைக்குள்ள போனாங்க, குளிக்க நாடினாங்க. இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய பற்றி அதிகமானவங்களுக்கு தெரியும். இவர் பெரிய ஒரு ஞானி, அரசை துறந்தவர். அரசனாக இருந்தும் கூட அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விடயத்துல கொஞ்சம் கூட மாறு செய்யாம வாழ்ந்த ஒருவர். இதனால இவருக்கு அரசை துறந்த ஞானி என்று கூட பெற்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மீகத்துல ரொம்பவும் அவர்கள் மூழ்கி இருந்தாங்க. இப்ப இவங்க குளிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு குளியல் அறைக்குள்ள போனாங்க. கூலி இல்லாம அங்க சென்று குளிக்க முடியாது என்று அந்த குளியல் அறைக்கு சொந்தக்காரர் அவரை தடுத்த நேரம், அவங்க கூலி இல்லாம ஷைத்தானுடைய வீட்டில் நுழைய முடியாது என்றா எதையும் கூலியாக கொடுக்காம ரஹ்மானுடைய வீட்டில் நான் எப்படி நுழைகிறது என்று சொன்னான். அதாவது குளியல் அறையில ஷைத்தான் இருக்கிறது, ஹம்மாம்கள்ல ஷைத்தான் இருக்கிறார். எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆத்மீகம் பாருங்க. அவங்க குளிக்க போறாங்க, தடுக்கப்படுது, அதுக்கு கூலி கொடுக்கணும். குளிக்கிறதுக்கு சொல்றாங்க, ஷைத்தானுடைய வீட்டுக்குள்ள கூலி இல்லாம நுழைய முடியாது என்றா எதையுமே கூலியாக கொடுக்காம ரஹ்மானுடைய வீட்டில் நான் எப்படி பிரவேசிக்க முடியும் என்று சொல்றான். எனவே அமல்கள் ஆக சிறந்தது. முன்னுக்கு சென்ன ஆயத்துக்கள் எல்லாம் நாங்க கவனிக்கும் இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏகத்துவம், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க கூடாது. அந்த ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வை திக்ர் செய்யறது, எப்பவும் அவனுடைய சிந்தையில வாழ்றது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அளித்தவற்றிலிருந்து அவனுடைய பாதையில செலவு செய்யறது, அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு உண்டான விடயங்களை மென்மேலும் மேற்கொள்றது, இவைகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்துல நெருங்குறதும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெற்றுத்தரத்தின் காரணமாக இருக்கும். எனவே இவைகளை செய்யக்கூடிய நேரம் எங்களுக்குள்ள தூய்மை இருக்க வேணும். திக்ருல்லாஹி அலமுல் ஈமானி, யாருடைய நாவுல எப்பவும் அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்குமோ, அதே மாதிரி தான் செய்யக்கூடிய வேலைகள்ல அல்லாஹ்வுடைய கட்டளையும் ரசூலுடைய வாழ்க்கையும் இருக்குமோ, அதுக்கும் திக்ர் என்று சொல்லப்படும். அது ஈமானுடைய அடையாளம். திக்ருல்லாஹி அலமுல் ஈமான், ஈமானுடைய அடையாளம் அல்லாஹ்வுடைய திக்ர். வஹிர்ஸும் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடத்துல இருந்து அது ஒரு பெரிய பாதுகாவல். அல்லாஹ்வுடைய திக்ரோட செய்யக்கூடிய ஒன்றும் ஷைத்தானிடத்துல இருந்து பாதுகாவல் பெறக்கூடியது. இதனால சமையல் அறையில் இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய திக்ர் அங்க இருக்க வேணும். அப்படி இல்லாம செய்யப்படக்கூடிய சாப்பாடுகளும் அது ஷைத்தானுடைய ஆதிக்கத்துக்கு வந்துடும். அதன் பின்னால் அதன் மூலமாக செய்யக்கூடிய அமல்கள்ல சோம்பல் உண்டாகும். இறுதியில் அந்த அமலே இல்லாமல் போயிடும். மேலும் வஹிஸ்னும் மினன் நார், அல்லாஹ்வுடைய திக்ர் நரக நெருப்புல இருந்து, நரகத்தில் அந்த எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய கோட்டையுமாகும் என்று இந்த ஹதீஸ் சொல்லப்படுது. ஒரு முக்கியமான ஹதீஸ். திக்ருல்லாஹி அலமுல் ஈமான், அல்லாஹ்வுடைய திக்ர் ஈமானுடைய அடையாளம். வஹிர்ஸும் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடியது. மேலும் வஹிஸ்னும் மினன் நார், நரகை விட்டும் விடுவிப்பதற்கான ஒரு கோட்டை என்று சொல்லப்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்துல நாம் நுழைந்து கொள்வோம், அவனுடைய கோட்டைக்குள்ள நுழைந்து கொள்வோம். முனாஃபிக் தன்மையை விட்டும் நீங்க வேணும் என்று சொன்னா இந்த தூய்மைப்படுத்தக்கூடிய கலிமாவை சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் ஹிஸ்னி, அல்லாஹ் சொல்கிறான் ஹதீஸே குத்ஸில, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது என்னுடைய பாதுகாப்பு கோட்டை. ஃபமன் தஹல ஹிஸ்னி, யார் என்னுடைய பாதுகாப்பு கோட்டையில நுழைந்து கொள்வார்களோ, ஆமன மின் அதாபி, அவர் என்னுடைய வேதனை விட்டும் பாதுகாக்க பெறுவார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எப்பொழுதும் நேர்வழியில நடத்துவானாக.